Taste the Daily. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே டிப்பர் லாரி மின் கம்பம் மீது மோதியதில் மின் கம்பம் இரண்டாக உடைந்து ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே தரமற்ற மெல்லிய கம்பிகளை கொண்டு 30 அடி உயரத்தில் மின்கம்பங்கள் அமைப்பதால் மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்யும் போது கடும் அச்சத்துக்கு ஆளாயினர். இதனால் தரமான மின் கம்பங்களை அமைக்க கோரிய ஊழியர்கள் விபத்துகளிலும் மின்கம்பங்கள் உடையாது என்று தெரிவித்தனர். மேலும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் முறையான அனுமதியின்றி மணல் ஏற்றிக்கொண்டு இந்த பகுதியில் லாரிகள் செல்வதை கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் குமராட்சி அருகே மேலவண்ணியூர் கிராமத்தில் குடிநீர் மஞ்சள் நிறத்தில் உப்பு கலந்து வருவதால் உடல்நலக் குறைபாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலவண்ணியூர் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்திற்கு வரும் தண்ணீர் உப்பு மற்றும் மஞ்சள் நிற துகள்கள் கலந்து வருகிறது. இதனை அருந்தும் போது உடல் உபாதைகள் ஏற்படுவதுடன் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறும் ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு மாவட்ட நிர்வாகத்தின் செயலற்ற தன்மையால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தேனி அல்லி நகரம் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கக் கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அல்லி நகரம் நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு பிரதி மாதம் தாமதமாக ஊதியம் வழங்குவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே முறையாக ஊதியம் வழங்க கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் 2 நாட்களாக நகராட்சி முதல் ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று வந்தனர். இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் ஸ்டாலின் மாடல் அரசு தங்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காததால் இன்னல்களை சந்திப்பதாக வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரத்தில் கட்டப்படும் புதிய பேருந்து நிலையம் பேருந்துகள் நிற்பதற்கான இடமின்றி வணிக வளாகம் போல் காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 ஆண்டுகளாக கட்டுமான பணி மிக மந்தமாக நடைபெறும் நிலையில் பேருந்துகள் நிறுத்துவதற்கான இடங்களில் பெரும்பாலும் கடைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதனால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. அத்துடன் அந்த பேருந்து நிலையத்தில் 92 கடைகளுடன் 35 பேருந்துகள் மட்டுமே நிறுத்தக்கூடிய வசதி ஏற்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் கழிப்பறை வசதியின்றி உருவாகும் அந்த இடம் பேருந்து நிலையமா அல்லது வணிக வளாகமா என மக்கள் காட்டமாக கேட்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலான பதிவுகளை பதிவிட்ட திமுக ஐடி விங் மீது நடவடிக்கை கோரி அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் திமுக ஐடி விங் மற்றும் விடியா திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிவிட்டுள்ள சித்திரம் மற்றும் பதிவுகளை உடனடியாக நீக்க கோரியும் அவர்கள் மீது நடவடிக்கை கோரியும் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மற்றும் கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் 3 புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் பேவர் பிளாக் தரை அமைத்ததில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியை தமிழக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேரறிஞர் அண்ணா சிலை சீரமைத்ததோடு புதிதாக கருணாநிதி சிலையும் அமைத்து பேவர் பிளாக் கற்களால் தரை அமைக்கப்பட்டது. இதில் பேவர் பிளாக் தரை ஆங்காங்கே பள்ளம் விழுந்து மேடு பள்ளமாக காட்சியளிக்கிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர்.